ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு மிஸ்கன்செப்ஷன் பிக் பாஸில் வந்தால் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நிறைய பேர் உள்ளே போயிருப்பாங்க. பட் அது கிடையாது. ஆக்சுவலாக பிக் பாஸில் வந்தால் ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஆக முடியாது. நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா கீழே போயிருவீங்க. அதுதான் பிக் பாஸ். நான் உள்ளே போகிறது வரைக்கும் ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி உள்ளே ஸ்கிரிப்டடாக இருக்கும் அப்படின்னு தான் யோசித்தேன். இல்லை, நான் உள்ளே போகும்போதுக்கப்புறம் தான் ஓ இல்லை வச்சு செய்கிறானுங்கடா பாவிங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு. இது வந்து லைக் 2 பேர் செஸ் போர்டு விளாட்ற மாதிரி தான் இது. இங்கே எந்த மூலம் அங்கே விஜய் டிவியும் உட்காந்து இவனை இங்கே தூக்கு இவனை அங்கே தூக்குன்னு வச்சு செய்கிறாங்க. ஆக்சுவலாக நான் நினச்சேன் ஒரு 2 வாரம் தாங்குவேன், அதுக்கப்புறம் வந்துடலாம். அதுக்கு மேலே நம்மளை வச்சுக்க மாட்டாங்க. சரி ஓகே. எனக்கு ஆக்சுவலாக லாஸ்ட்டு மினிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன். சில பேர் உள்ளே வரும்போதே பிக் பாஸ்க்குன்னு டியூன் பண்ணி வராங்க. இந்த ஆட்டம் வந்து இப்படி தான் அக்லியாக தான் விளையாடணுன்னே வராங்க. அப்படி வந்தவங்க தான் எனக்கு ஆப்போசிட்டில் இருந்த 2-3 நபர்கள் வந்து வச்சு ஆரம்பித்தாங்க. எனக்கு என்னை விட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஐயோ ரொம்ப கஷ்டம். நிறைய மனுஷன் பிரச்சனை, கொசு பிரச்சனை. ஐயோ நான் அதெல்லாம் இவன் போட்டானுங்களான்னு தெரில. இப்போ ஹோஸ்ட் சேஞ்ச் வேறு வந்து ஆயிருக்கு. ஆமாம், நான் நினச்சேன் எங்கள் சீசனுக்கு விஜேஎஸ் வந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஏன்? ஆமாம், நல்லா இருக்கும். ஒரு பிக் பிரதர்லாம் நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியாவோட பிக் பிரதர்லாம் டாஸ்க்லாம் சமதே இருக்கும். அதை பார்க்குறதுக்கே டென்ஷனாக இருக்கும். எஸ், அங்கேயும் இந்த காசிப் செஷனு, இந்த பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். பட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இந்த ப்ரோக்ராம் ஆக்கணுன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை சுவாரஸ்யமாங்கன்னு எங்களெல்லாம் அதான் சொல்லுவாங்க. பிக் பாஸ் பேசுவார், என்ன நீங்களாம் இப்படி இருக்கீங்க, சுவாரஸ்யமாக்குங்க நிகழ்ச்சியை, மக்கள்லாம் உங்களுக்காக பார்க்குறாங்க. முதல்ல நீங்கள் ப்ரோக்ராமை சுவாரஸ்யமாக ஆக்குங்க, கொடுக்குற டாஸ்க்கை உருப்படியாக கொடுங்க. ப்ரோவோக் டிவி பிரசன்ஸ் அன்கட் வித் தாரால இன்னைக்கு என் கூட திரு யுகேந்திரன் அவர்கள் இருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பிக் பாஸ் வரப்போகுது, நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ அப்படியே அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக யூ லுக் அப் டு பிக் பாஸ் சீசன்ஸ் என்ன வரப்போகுது, யார் வராங்களா பார்ப்பீங்களா? ஆமாம், அது இருக்கும். பிகாஸ் லைக் பை டிஃபால்ட் நம்ம வந்து ரிவ்யூவராக இருந்திருக்கோம்ல. ஸோ ஐ திங்க் ஐ வில் ரிவ்யூ திஸ் இயர் ஆல்சோ. அண்ட் தெரில, பிகாஸ் ஒரு பிக் பாஸ் வந்து என்னாச்சுன்னா ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் பிக் பாஸில் வந்தால் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நிறைய பேர் உள்ளே போயிருப்பாங்க. பட் அது கிடையாது. ஆக்சுவலாக பிக் பாஸில் வந்தால் ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஆக முடியாது. நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா கீழே போயிருவீங்க. அதுதான் பிக் பாஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து உள்ளே போகும்போது பாப்புலராக இருந்தவங்களாம் வெளியே வரும்போது கேவலமான பேரோடு வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் பிக் பாஸ் அதுதான். பிக் பாஸ் வந்து ஒரு சூன்யமான ஒரு வீடு. அது நம்மளே சொந்தமாக சூனியம் வச்சுக்கிற மாதிரி அது உள்ளே போகிறது. ஸோ மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க அடிச்சுக்கிறதுலாம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் வர டீம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஐ திங்க் லாஸ்ட் சீசன் வாஸ் தீபக் ஓகே இருந்தான், ஓரளவுக்கு ஓகே. அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து வின்னர்லாம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லாம் சில இது பிளான்டா அதில் இல்லை ஏதாவது பிளான்டா? நான் உள்ளே போனதுனால தான் அதை நம்பினேன். ஏன்னா அது இல்லை. ஏன்னா நான் உள்ளே போகிறது வரைக்கும் ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி உள்ளே ஸ்கிரிப்டடாக இருக்கும் அப்படின்னு தான் யோசித்தேன். இல்லை, நான் உள்ளே போகும்போதுக்கப்புறம் தான் ஓ இல்லை வச்சு செய்கிறானுங்கடா பாவிங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது வந்து லைக் 2 பேர் செஸ் போர்டு விளாட்ற மாதிரி தான் இது. ஒரு செஸ்ஸு வந்து விளையாடும் போது இங்கே ஒரு பிளேயர் அங்கே ஒரு பிளேயர் மாதிரி இங்கே எந்த மூலம் அங்கே விஜய் டிவியும் உட்காந்து இவனை இங்கே தூக்கு இவனை அங்கே தூக்குன்னு வச்சு செய்கிறாங்க. உள்ளே வந்து எங்களுக்கு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு ஃபைல் மட்டும்தான் வரும். அதை திறந்தா முடிஞ்சு இன்றைக்கி எவனுக்கு ஆப்புன்னு அங்கே தான் தெரியும் எங்களுக்கு. ஸோ அப்படி தான் அவங்களோட பிளான் இருக்குமே தவிர டைரெக்டாக உள்ள எந்த பிளானும் கிடையாது. அவங்க வந்து இன்றைக்கி வந்து தாராவும் பொதுவாக தான் வலைய விரிப்போம். ஆமாம், தாராவுக்கும் யுகேந்திரனுக்கும் ஏதோ பிரச்சனை ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா அதை வச்சு அடுத்த நாள் டாஸ்க் கொடுத்துருவாங்க. ஆமாம், டாஸ்கில் வந்து நீங்களும் தாராவும் ஒன்றாக விளையாட வேண்டும்னா முடிஞ்சிச்சே. ஏங்க நான் விளையாடிப்பாங்க, அவங்க தான் விளையாடலன்னு பிரச்சனை வரும்ல, யாராவது தோத்துட்டா பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் சில கேரக்டர்ஸ் உள்ளே வரும்போது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஆமாம், பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது,
எனக்கு அந்த மாதிரி விளையாட தெரியாது. அந்த மாதிரிலாம் போய் அக்லியாலாம் எனக்கு விளையாட தெரியாது. யாராவது நான் கேட்டாங்களா? நீங்க போயிருக்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்கள சார்ந்தவங்க? இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. "ஏன்டா போன நீ? அப்பவே சொல்லணும்னு நெனச்சேன்டா" அப்படின்னு. ஏன்னா நான் இங்க இருக்கேன். அங்க இருந்தேன்ல. நியூசிலாந்துலேருந்து டைரக்ட்டா வந்து டைரக்ட்டா இறங்கிட்டீங்க. இறங்கி 2 நாள் உள்ள குவாரண்டைன் மாரி உள்ள போட்டு அப்படியே போயிட்டேன்ல நானு. அதனால இவனுங்கலாம் என்ன பார்க்கல. பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இன் பிட்வீன்ல தான் ஏதோ என்ன பத்தி வீடியோ போயிட்டு கேட்கும்போது தான் வெங்கட் பிரபுலாம் குடுத்துருக்கான். ஸோ அதனால முன்னாடி பார்த்துருந்தா சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் இப்போ தீபக் உள்ள போகும்போது சொன்னேன். என்கிட்ட அடிச்சான். "மச்சி என்ன கூப்பிட்றாங்கடா உள்ள போலாம்." "டேய் தயவு செஞ்சு வேணாம்டா. நல்ல பேர் இருக்குடா போகாதடா" அப்படின்னு. பட் அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாரி நடுவுல கொஞ்சம் மாரி டேமேஜ் ஆச்சு. ஆமா. பயங்கரமா கோவம் வந்து இந்த பேய் மாரி இதெல்லாம் வேஷம் போடும்போதெல்லாம் டேபிள் மேல ஏறி கேப்டன் ஆகி கத்திலாம் பண்ணான். பட் ஓகே. ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டான் அவன். இல்லைன்னா வேற மாரி ஆயிருக்கும். சில பேருக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் ஐயோ! சில கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு அந்த மாரிலாம் விளையாட முடியலையேன்னு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு உள்ளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் நினச்சேன் ஒரு 2 வாரம் தாங்குவேன். அதுக்கப்புறம் வந்துடலாம். அதுக்கு மேல நம்மள வச்சுக்க மாட்டாங்க. சரி ஓகே. எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் மினிட் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ம். இங்கேருந்து நியூசிலாந்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து அங்க போனோம். நான் நியூசிலாந்துலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னேன். "ஏங்க நான் நினைக்கிறேன் வேணாங்க எனக்கு நல்ல பேர் இருக்க மாரி இருக்கு. நான் இப்படியே இருந்துக்கிறேன். என்னை விட்டுருங்க நான் வரல." "ஏன் சார் எல்லாம் சொல்லி இங்கே ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க என்ன சார் இப்போ சொல்றீங்க? கான்ட்ராக்ட்லாம் இது பண்ணியாச்சா?" அப்படின்னேன். சார் ஐய்யய்யோ! பயத்தோட தான் வந்தேன் நான். பயங்கர டென்ஷன் எனக்கு. அந்த வீடு அந்த கேட் அந்த கமல் சார்கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ள போய் அந்த கேட்ட தொறக்கும்போது அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. உள்ள போனா ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. "வாடா" டேய் ஐய்யய்யோ! இப்ப சொல்லும்போது சிலிர்க்குது எனக்கு. உண்மையிலே பயமா இருந்துச்சு எனக்கு. செத்தான்டா! டேய் சங்கரு செத்தான் சங்கர்ன்ற மாரி முடிஞ்சுச்சு. வச்சு செய்ய போறானுங்க. ஐய்யய்யோ! இப்போ கூட போ முடியாது என்னால அப்படின்ற மாரி இருந்துச்சு. சொல்லி வச்ச மாரி ஃபர்ஸ்ட்டு வந்தோனே விஷ்ணு தான் என்கிட்ட முட்டிக்கிட்டான். வந்தோனே ஆரம்பிச்சான். "சார்" அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் பாட்டு பாடுங்க, அத போய் கேள்வி கேளுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அது போச்சே. அது என்ன ஆச்சுன்னா, சில பேர் உள்ள வரும்போதே பிக் பாஸ்க்குன்னு டியூன் பண்ணி வராங்க. ம். இந்த ஆட்டம் வந்து இப்படிதான் அக்லியா தான் விளையாடணும்னே வராங்க. அப்படி வந்தவங்க தான் எனக்கு ஆப்போசிட்ல இருந்த 2, 3 நபர்கள் வந்து வச்சு ஆரம்பிச்சாங்க எனக்கு. அ காலையில நான் எந்திரிக்கும்போதே அந்த முகத்த பார்த்தோனே பயமா இருக்கும். ஐய்யய்யோ! எலிமினேட் ஆயி போனதுக்கு அப்புறமும் அந்த மாரி இல்ல, இல்ல, இருந்ததா? இல்ல. அதெல்லாம் இல்ல. எலிமினேட் பண்ணோனே நான் அப்பா சாமின்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் கரெக்ட்டா 2ண்ட் வீக்லாம் வந்து நெனச்சேன், ஓகே இந்த வாரம் போயிருவேன் நெனச்சேன். பார்த்தா அடுத்த வாரம் கேப்டன் ஆக்கிட்டாங்க என்ன. 3வது வாரம். நான் போய் கேப்டனா சரி நீங்களும் நில்லுங்க. ஓகே யுக்ஸ்ன்னு எல்லாம் நிக்க வச்சு கடைசியில என்ன கேப்டன் ஆக்கிட்டாங்க. 3வது வாரம் கேப்டன் ஆயிட்டேன். சரி 3வது வாரம் கேப்டன் ஆனதால என்னால எலிமினேட் ஆக முடியாது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 4வது வாரமும் 4வது வாரம் தான் நான் வெளிய வந்துட்டேன். ம். அது நான் 3வது வாரம் வந்து கேப்டனா இருக்கும்போதே போய் மைக் போய் சொல்லுவேன் கேமராட்ட பப்ளிக்ட்ட அப்படியே சொல்லுவேன். இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் என்ன வந்து எப்படியும் போட்டுருவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடாதீங்க. நான் வெளியில வந்துடுறேன். அப்படியே சொல்லுவேன். என்னை விட்டுருங்க நான் வந்துடுறேன் அந்த அப்படின்பேன். மாரி இருந்தது. ஆமா. ஓகே. ம். ஐயோ! ரொம்ப கஷ்டம். நெறைய மனுஷன் பிரச்சனை, கொசு பிரச்சனை. ஐயோ! அதெல்லாம் இவன் போட்டானுங்களான்னு தெரியல. நான் மட்டும் தான் அந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தூங்கியிருக்கேன். ம். டாய்லெட்ல கூட தூங்கியிருக்கேன் நானு. அந்த வாஷ் பேசின் கிட்ட வந்து போட்டு தூங்கியிருக்கேன். ஏன்னா கொசு தாங்க முடியாது. அங்க மட்டும் தான் ஏசி ஜாஸ்தி வரும். ம். அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு கர்டன் போட்டிருப்பாங்க. அங்க 2 வாஷ் பேசின் இருக்கும். அந்த கீழ வந்து கம்ஃபர்டர்லாம் போட்டு தூங்குனேன். அங்கேயும் கொசு வரும். அப்படியே போட்டு வச்சு இப்படி படுத்து தூங்குவேன். செம்ம கொசு. ஐயோ! தாங்க முடியாது. ம். ஓடோமஸ்லாம் பத்தவே பத்தாது. செம்ம கொசு கடிக்கும். ஸோ அதெல்லாம் நெறைய இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம சரி உட்காந்து ரிவ்யூ பண்ணும்போது நம்ம சில பேர சொல்றோம். எஸ் அதையும் மீறி பயங்கரமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அது வேற விஷயம். அது வந்து அதையும் தாண்டி புனிதமானது. ஆனா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஆக்சுவலா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயி அ இத்தன நோன் ஃபேஸஸ் இருந்தா ஓகே. அன்னோன் ஃபேஸஸோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரைட். இது இப்போ நம்ம மீடியால இருக்கிறனால ஓகே. வேற யாராவது ஒரு நார்மல் பப்ளிக்லேருந்து கொண்டு போய் அவங்களலாம் விட்டா செத்தாங்க. இப்போ ஹோஸ்ட் சேஞ்ச் வேற வந்து ஆயிருக்கு. ஆமா. நான் நெனச்சேன் எங்க சீசனுக்கு விஜேஎஸ் வந்திருக்கலாமே அப்படின்னு நெனச்சோம். ஏன்? ஆமா. நல்லா இருந்திருக்கும். ம். கமல் சார் வந்து அந்த சீசன் கொஞ்சம் ஏதோ ஒரு குழப்பமாயிடுச்சுல்ல. ம். அதனால ஐ திங்க் நாங்க இருந்த சீசன்ல விஜய் ஸோ சேதுபதி கமல் சாரோட வந்திருந்தா விஜய் சேதுபதி சார் இஸ் மோர் சூட்டிங் ஃபார் த ஷோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஹி இஸ் என்ன சொல்றது
அப்ரோச்சபிளாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ம். விஜய் சேதுபதி. ம். இட்ஸ் நாட் தட் அவர் ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படின்லாம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது இருக்குது. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அப்ரோச்சபிளாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்ரோச்சபிளாக என்கூட அப்ரோச்சபிளாக இல்லாமல் இருங்கன்னு கமல் சார் சொல்லல. பட் ஆனால் நம்ம அவரை வேறு மாதிரி பார்க்குறோம்ல, பிரின்சிபலுக்கும் ஒரு கிளாஸ் டீச்சருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரைட்டு. ஸோ அவர் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டோம் சார் அப்படின்னு. இப்போ ப்ரோ அப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குல்ல, சார் ப்ரோ அது 2 வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். ஓகே. இந்த சீசனில் என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்ல கண்டஸ்டன்ஸ் வரணும், நல்ல ஷோவாக இருக்கணுங்க. எனக்கு என்னென்னா சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பிக் பிரதர்லாம் நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியாவில் உள்ள பிக் பிரதர்லாம் டாஸ்க்லாம் செமதே இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே டென்ஷனாக இருக்கும். எஸ், அங்கேயும் இந்த காசிப் செஷனு, இந்த பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் ட்ராக் வரணும், யாரையாவது ஒருத்தனை என்ன போகாதே ரேஞ்சில் ஆக்கி விட்ருவாங்க, எங்கேயாவது ஒரு லவ்வை போடுவானுங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு 2 பேரை கூப்பிட்டு வருவாங்க, லவ் பண்ணணுன்றதுக்காகவே 2 பேரை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இந்த ப்ரோக்ராம் ஆக்கணுன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை சுவாரஸ்யமாங்கன்னு எங்களெல்லாம் அதான் சொல்லுவாங்க. பிக் பாஸ் பேசுவார், என்ன நீங்களாம் இப்படி இருக்கீங்க, சுவாரஸ்யமாக்குங்க நிகழ்ச்சியை, மக்கள்லாம் உங்களுக்காக பார்க்குறாங்க. முதல் நீங்கள் ப்ரோக்ராமை சுவாரஸ்யமாக ஆக்குங்க, கொடுக்குற டாஸ்க்கை உருப்படியாக கொடுங்க. பலூன் குத்து அப்படின்லாம் இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு. அப்படி இல்லாமல் இந்த ஆரியமாலா டாஸ்க்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சரு. ஐயோ 4.5 மணி நேரம் செத்து எனக்கு போனதே தெரில, உள்ளே அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு ஆச்சு. இவ்வளோதான் இந்த செவுரு. அதில் வேறு அந்த கிராஃபிட்டி மாரி ஒரு மாதிரி ஒரு என்ன கலைடோஸ்கோப் மாதிரி இருக்குது அந்த பெயிண்டிங் உள்ளே. அப்படியே தலை சுத்தம், லைட்டு, பாட்டு வேறு, ஃபுல் சவுண்டு பாட்டு வேறு பாண்டிருக்கும். ஐயோ அந்த மாதிரிலாம் ஓகே. கொஞ்சம் டாஸ்கில் ஒரு டீம், பெரிய டீம்லாம் வச்சுருக்காங்க உள்ள டாஸ்க் வைக்கிறதுக்கு. நீங்கள் நாங்கள் சம்டைம்ஸ் நான் பிளைண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் பார்ப்பேன். அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, யுகேந்திரன் உள்ளே பார்க்காதீங்க அப்படின்றாரு. ரைட்டு. ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் பெட்டர் அப்படி அப்படின்னு நீங்கள் இருக்கணும். எதிர்பார்க்குறீங்க, ஒரு ரிவ்யூவராக, ஒரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக. அப்போதாங்க ரிவ்யூஸ்க்கெல்லாம் ஜாலியாக இருக்கும். ரைட்டு, சூப்பர். ஸோ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு இட் ஆல்சோ. உங்களோட ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ்? எனக்கா, எனக்கு ஆக்சுவலாக பரதா சார்கிட்ட 2-3 சாங் இருக்குது. பட் அதில் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிழக்கே பார்த்தேன் விடியலை இருந்தாய் அன்பு தோழி, அந்த பாட்டு கேட்டிங்களா? ம். அந்த சாங் எனக்கு ஆக்சுவலாக சேரன் அண்ட் பரத் சாரோட காம்பினேஷனில் நிறைய பாடியிருக்கேன் நான். ம். ம். ஸோ பாண்டவர். பாண்டவர் பூமி பாடியிருக்கிறேன். அப்புறம் இது ஆட்டோ அதுவும் 2 லைன். காதல் காதல் தான், நட்பு நட்பு தான், நட்பின் வழியிலே காதல் வளருமே. சூப்பர். நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, அவங்களோட காம்பினேஷன் நிறைய. ஆக்சுவலாக சேரன் சார் வரிசையாக இன்ஃபேக்ட் பாரத்வாஜ் சார் கிட்ட இல்லாமல் ஹி ஆல்சோ டிட் தவமாய் தாமரைன்னு ஒரு படம் பண்ணாங்க. அது சபேஷ் முரளி அண்ணா மியூசிக் பண்ணாங்க. அதில் கூட என்ன சொல்கிறாய் என்ன செய்கிறாய்ன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணேன். ஸோ அவங்க வரிசையாக அந்த மாதிரி நிறைய. சேரன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. ஸோ இஸ் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டைரக்டர். ஸோ இப்போ கூட ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க நினைக்கிறேன், ஐயான்னு ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க. நைஸ் டு சீ தம் கம்மிங் பேக் இன் டு டைரக்ஷன். ஏன்னா அதெல்லாம் பார்த்து தான் அவங்களெல்லாம் ஆசைப்பட்டோம். இப்போ எஸ்ஜே சூர்யா, ஜிவிஎம்மாக இருக்கட்டும், எல்லாம் டைரக்ஷன் விட்டு நடிக்க வந்துட்டாங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் இல்லை. அவங்க டைரக்டராக எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களே நடிக்க வந்துட்டா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? அது ஒரு இருக்குல்ல. சேரன் சாரும் அவரும் நடிக்க வந்தார், எல்லோரும் நடிக்க வந்தாங்க. மிஸ்கினும் நடிக்க வந்துட்டாப்புல, எல்லோரும் நடிக்கிறேன். மிஸ்கின்லாம் எங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். பிகாஸ் மிஸ்கினை எனக்கு ராஜான்னு தான் தெரியும். பிகாஸ் நான் யூத் நடிக்கும் போது மிஸ்கின் அசோசியேட் டைரக்டர். ஆமாம். அப்போ எனக்கு அப்போ தெரியாது, மிஸ்கின் ஒரு பேர் 5ஆம் யாரோ டைரக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். யார் அது மிஸ்கின், பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா யாரா அது அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. சார், நாங்கள் மிஷ்கின் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்களை சார் வர சொன்னார் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நடிக்கிறதுக்கு. சரி, நான் யுத்தம் செய் படம் போனப்போ
எனக்கு அப்போ கூட எனக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா இப்போ இருக்கார்ல, அப்போ இப்படி இருந்தா ஏன்னா அப்போ நான் பார்த்த ராஜா வந்து மொட்டையா இருப்பாப்புல. மீசெல்லாம் இப்படி தாடிலாம் இப்படி குச்சி குச்சி அப்படி நீட்டா வச்சு கண்ணாடி போட்டு, என்னடா என்ன சார் எப்போ ரெடியா சார் சார் அப்படி இருந்தாப்புல. இப்போ போனா கையில ஒரு புக்கு வச்சுட்டு அப்படி டேய் மாமா எப்படிடா இருக்க? அப்படின்னு. டேய் மாமா எப்படிடா இருக்க? யார்ரா? பார்த்தா அப்பதான் டேய் ராஜாடா அப்படின்னா அப்புறம் டேய் மாமா எப்படிடா இருக்க? அப்படின்னா நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் 2 பேர் தான். ஷார்ட் முடிஞ்சா நேரா ரூமில் போய் உட்காந்துட்டு ராஜா சார் பாட்டு பாடி 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 நாங்கள் ஜாலியாக கூத்தடிப்போம். டேய் அதை பாடுறா இதை பாடலாம்டா அதை பாடலான்னா ஏன்னா அவனும் பாடுவான்ல. சாரி அவன்னு சொல்கிறனால யாரும் கோச்சிக்காதீங்க. அப்படி தான் எனக்கு பேசி பழக்கம். ஸோ அப்படி ஜாலியாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்போ யுத்தம் செயலில் இருக்கும்போது தான் அப்படி ஆரம்பிச்சது, ஜாலியாக ஆரம்பிச்சது. அப்போ சேரன் சார் இருந்தார். இது ஃபன் ஆக்சுவலி. இஸ் அ வெரி ஃபன் கை. பட் சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன் ஆகிடுவான். ஆமாம். ஓகே. ஒன் அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் யோர்ஸ். ரொம்ப இது இன்னும் நல்லா ரீச் ஆகியிருந்துக்கலாம், நீங்கள் ரொம்ப நினச்சி வருத்தப்படுற ஒரு சாங். ஆக்சுவலாக நாங்கள் அந்த படம் வந்திருந்தா இந்த பாட்டு வந்து இங்கே இன்னும் பெருசாக ஹிட் ஆகிருக்கலாம் மேபி. காதல் சாம்ராஜ்யம்னு ஒரு படம். அதில் வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது பிஏ ஆர்ட்ஸ், பஞ்சு அங்கிள் அவங்க, சுப்பு அண்ணா. அதில் நடித்தது யார் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து புதுசு, பாம்பேலேருந்து வந்துச்சு. டைரக்டர் வந்து அகத்தியன் சார். ஓகே, யுவன் தான் மியூசிக். ஸோ அதில் நடித்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, நான், சரண் வெங்கட் பிரபு, அப்புறம் அரவிந்த் ஆகாஷ். ஸோ நாங்கள் அப்புறம் இவர் கௌதம் சவுந்தரராஜன் இருக்கார்ல அவர். ஸோ அவங்களாம். ஸோ இந்த கதை வந்து ஒரு சரியான ஃபன்னான கதை ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் நான், சரண், அரவிந்த் ஆகாஷ், ஹீரோயின் 4 பேர் காம்பினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை அது. அது படம் இப்போ வருமா? ஹீரோ வந்து இவன் அரவிந்த் ஆகாஷ், அவன் தான் ஹீரோ. ஓகே. நாங்களாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ எப்படின்னா ஹீரோவுக்கு கனவுல ஹீரோ வந்து கனவு காணுவான். கனவுல வந்து சரண் வருவான், ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் நேரில் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது போயிட்டே இருக்கும். நேரில் நடக்குமான்னு அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் நடக்காது. ஆனால் ஒன்றுமே நடக்காது. பட் ஒரே ஒரு கட்டம் மட்டும் இது நடக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ தான் நான் வருவேன், இன்ட்ரடியூஸ் ஆவேன். ஸோ வில்லன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபன்னை ஜாலியாக போவோம். அந்த மாதிரி அதில் வந்து ஒரு சாங் வந்து ஒரே ஷாட்டில் எடுத்தாங்க. நான், சரண், பிரபு 3 பேரும் வந்து அந்த சாங் பாடணும். ஆமாம். பிரபு ஆரம்பிக்கும். அவன் வந்து அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட பாடுவான். அவன் வந்து தங்கச்சி மாதிரி தான். அவன் லவ்வில் இல்லை. நானும் சரண் தான் லவ் அந்த பொண்ணு மேலே இருக்கும். ஸோ அவன் ஆரம்பிப்பான். அவன் அப்படி ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் சரண்ட்டு வரும். சரண் முடிஞ்சோடனே என்கிட்ட வரும். திருப்பி நான் லாஸ்ட்டில் ஹீரோயின் கிட்ட பாடுற மாதிரி இருக்கும். ஒரே ஷாட்டில் எடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஆக்சுவலாக அதில் இன்னொரு சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. இங்கே எப்படின்னு தெரியல, மலேசியா சிங்கப்பூர்லாம் ஹிட் ஆச்சு. உங்களுக்கு யாருக்கு இங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, என் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. நல்லாயிருக்கும் அந்த சாங். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங். யுவனோட என்ன சொல்கிறது, அந்த ஒரு பயங்கரமாக ஹிட்ஸ் வந்துட்டு இருந்த டைம் அதெல்லாம். அதில் வந்து முல்லைப்பூ சூடிக்கொண்டு ரோஜா பூ சிரிக்க கண்டேன், மலைச்சாரல் நானாரி தானாரி தீரி. நல்லாயிருக்கும். சரணம் வந்து நீ ஒரு தாஜ்மஹால், உன்னை பார்ப்போர் 1000. நல்லாயிருக்கும் அந்த சாங். ஆக்சுவலாக நீங்கள் போய் பாருங்கள், இதில் இருக்குது ஸ்பாட்டிஃபைலே வந்து காதல் சாம்ராஜ்யம் முல்லைப்பூ சூடி கொண்டுன்னு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மலேசியா சிங்கப்பூர்லாம் செம்ம ஹிட் இந்த பாட்டு. 2 சாங்கும் சூப்பர் ஹிட் அதில். ஸோ எனக்கு அண்டர் ரேட்டட்னா அந்த பாட்டெலாம் வந்திருக்கலாம். ஆக்சுவலாக பூஞ்சோலை வெங்கட் பிரபு படம், அவன் ஹீரோ நடித்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் வரல. அதுலேயும் நான் வந்து நானும் பவத்தாவும் பாடியிருப்போம். அது வந்து இந்த பாட்டு மாதிரி இருக்கும். காதல் ஓவியம் அந்த மாதிரி இருக்கும். உன் பேரை கேட்டாலே எதுவும் தோணாது, உன்னை நேரும் பார்த்தாலே வேறு எதுவும் தோன்றாது. இது நானும் பவத்தாவும் பாடினது. ஸோ இந்த மாதிரி நிறைய சாங் இருக்குது ஆக்சுவலாக. நான் வந்து ட்ராவல் பண்ணி வரும்பொழுதுல நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட காலில் பேசும்பொழுது அது ஓவர் ஹியர் பண்ணல, ஒட்டு கேட்கல. பட் வந்து ரொம்ப ஜாலியா ஒரு சத்தமாக பேசல, இல்ல ரொம்ப ஜாலியா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அந்த அப்டேட்ஸ்ல இருந்து பேசுறது ரொம்ப ஜாலியா கேஷுவலா இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க? நான் ஒரு தடவை உங்களுக்கு கப்பல் இன்டர்வியூவும் எடுத்திருக்கேன். ஸோ அப்பவே நியூசிலாண்டில் இருக்கும்போது. ஆமா. ஸோ அப்பவுமே வந்து ஒரு ஃபன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடலன்னா வேஸ்ட்டு.
ஓகே. சண்டை போடணும். அப்பதான் அந்த அந்யோன்யமே இருக்கும். இல்லைன்னா வேஸ்ட்டு. எல்லார் வீட்லயும் ச்சே எனக்கும் அவனுங்கலாம் சண்டைலாம் போடவே மாட்டாங்க அப்படின்னா, டேய் அப்ப நீங்க வந்து உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு தெரியலையேன்ற டவுட் இருக்கும். ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு உள்ள கம்யூனிகேஷனே கிடையாது. சண்டைலாம் வரும் நல்லா. ஆமாம்மா. என்ன நார்மல் சண்டை. ம். சண்டை வரும். நாங்க வந்து பேசாம 2 நாள் இருப்போம். ஆனா நான் தான் போவேன். சாரி அப்படின்னு ஏதாவது சமைச்சு கிமைச்சு குடுத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா நீங்க எனக்கு வந்து சாரி பேசாமலாம் இருக்க முடியாதுங்க. எனக்கு வந்து சி அ சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, த ஒன்லி கம்பேனியன் யூ ஹேவ் இஸ் யுவர் வைஃப் ஆர் த சேம் வைஸ் வெர்சா இட் குட் பி யுவர் ஹஸ்பண்ட். ஏன்னா பசங்க வளர்ந்து அவங்களோட இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் வந்து அவங்க தே ஹேவ் தியர் ஓன் லைஃப். நீங்கள் வந்து ஒரு ஒரு டீனேஜாக போயிட்டாலே முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அப்பா அம்மா அவங்களுக்குள்ள தான் கம்யூனிகேஷனே இருக்கும். பசங்களாம் நம்மளை தேடலாம் மாட்டாங்க. பட் நம்ம இந்த தான் தேடணும். ஆரம்ப காலகட்டத்துல அந்த ஃபைட்ஸ் அதெல்லாம் வந்து ஏன் நான் இது கேட்குறேன்னா, இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் இஸ் அ சாய்ஸ். பர்சனல் சாய்ஸ். அது வந்து அவங்க தேவைன்னு நினச்சா அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயம். இது இப்போ நீங்கள் மாலினிகிட்ட கேட்டாலே சொல்லுவா. இப்போ என்னென்னா எங்களுக்கும் டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போயிருக்கு. அந்த மாதிரிலாம் சண்டைலாம் வரும். அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ம். பட் என்னென்னா வி கீப் கம்யூனிகேட்டிங். ம். ஐதர் ஒன் ஆஃப் அஸ் என்ன பண்ணுவோன்னா எங்களுக்குள்ளார அந்த பேசிக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கோளாறான ஆளு நான் தான். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் மறதி கொஞ்சம் இல்லை நிறைய மறதி இருக்குது. ஸோ எப்போ ப்ராப்ளம் வருதா இருந்தாலும் இந்த மறதியில் தான் ப்ராப்ளம் வரும் எனக்கு. ஒரு 2 தடவை சொல்லியிருப்பா. இல்லை 3வது தடவை சொல்லும்போது நான் அப்போவே சொன்னேன்னா அப்போ தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் பிரச்சனை ஆகிடும். ஓகே ஓகே நான் பண்ணிடுறேன் சொல்லிட்டு திருப்பியும் நான் பண்ணலன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸோ ஆப்வியஸ்ல. ஸோ உங்களுக்கு அவ்வளோவா கோவம்லாம் வராது, ஒத்துப்பீங்க நம்ம. எனக்கு வந்து கோவன்றதை விட அது மூட் ஸ்விங் இருக்கும். ம். அது இருக்கே தவிர எனக்கு சண்டை சத்தம் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். பிடிக்காது. பசங்களையே நான் வந்து அடிச்சது கிடையாது, திட்டினது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு நான் சாஃப்ட் என் டாடி. பசங்களை வாடா போடங்கன்னு சொல்ல மாட்டேன். வாடி போடின்னு தான் சொல்லுவீங்க தானே? தம்பி ராஜா அந்த மாதிரி நடிச்சலாம் அப்படி தான் பேசுவேனே தவிர அந்த ஒரு ஒரு எங்கள் அப்பா அப்படி தான் என்னைய அப்படி தான் கூப்பிடுவார். தம்பின்னு தான் கூப்பிடுவார். ம். இல்லைன்னா ஐயான்னு கூப்பிடுவார். ஐயா என்ன பண்ணுறீங்க அப்படின்னுவார். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன பசங்க யாரை பார்த்தாலும் பெரிய கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லைனா தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க இப்போ என்கிட்ட பேசுனாங்கன்னா ம். நான் அவங்ககிட்டலாம் அப்படி தான் பேசுவேன். நான் டேய் என்னடா பண்ணுறவங்களாம் கேட்கவே வரவே வராது வார்த்தை. ம். அந்த மாதிரி ஸோ பசங்களும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வளர்த்து வச்சுருக்கோம். ஸோ ஆனால் என்ன பட் நம்ம அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஆகிடுது. நம்ம ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகிடும்னா பேசுகிறதுக்கு ஆள் வேணும்ல பேச்சு துணைக்கு. இப்போவே திடீர்னு இப்போ எனக்கே வந்து 6.5 hours இப்போ வந்து நியூசிலாண்டில் டைம் இது இருக்குது. ம். டே லைட் சேவிங் சொல்லுவாங்க. இந்த சம்மர் வின்டர் டைம்லலாம் வந்து ஒரு 1 hour முன்னாடி வச்சுப்பாங்க. ஆ. ஸோ 7.5 hours வந்து கட் பண்ணி 6.5 hours ஆக்கிடுவாங்க. டைம் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இப்போ அங்கே 7:30 நைட்டு. ஓ, அந்த வாட்ச் தான் வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாம். அங்கக்குள்ள டைம் தான் பிகாஸ் நான் எனக்கு இதானே முக்கியம். ம். ஏன்னா என் ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ நான் 7:30 தான் வச்சுருக்கேன். ம். ஸோ எனக்கு என் பசங்க என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறது நைட் 7:30 அங்க. இப்போ 7:30. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே 1 o'clock நினைக்கிறேன். ம். கரெக்டா? ஆ. 7:30 6.5 hours டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த மாதம் 23 இப்போ மாறிடும். இன்னொரு 1 வீக்கில் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8:30 ஆகிடும். ஸோ அங்கே வந்து அந்த டே லைட் சேவிங்ஸ் ஏன்னா லாங் டே இருக்கணும் வின்டர் டைம்லன்றனால வைப்பாங்க. ஸோ எது சொல்ல வந்தேன் எங்கே உங்க வைஃப் பத்தி ஆ. சொல்லுங்க. இதான் ஸோ பேச்சு துணை இப்போ 6.5 hours 7 ஹவர்ஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ 7:30 ஆச்சுல அவன் 9:30 படுத்துருவா. ம். ஸோ இன்னும் 2 hours நான் பேசி முடிக்கணும். என்ன புது லவ்வர்ஸ் மாதிரி. ஐயோ ஏங்க நான் எவ்ரிடே பேசுவோங்க. நீங்கள் கால் லாக் போனீங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு இது கண்ணு போட்டுருவீங்களேயா. சரி, அது நான் வேணாம். அது நம்ம இல்லை edit பண்ணலாம். பரவாயில்ல சொன்ன எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்படி தான் இருக்கணுங்க. ம். அப்போ தான் நல்லாயிருக்கும் லைஃப். இல்லைன்னா கஷ்டம். கையில டாட்டூ. அதோ இது புதுசு லேட்டஸ்ட்டாக போட்டேன். என்ன ரியாக்ஷன் அதுக்கு? சர்ப்ரைஸ் தூங்கி எழுந்து சொன்னேன். டேய் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அது ஏன் இங்கே போட்டிருக்க? வேற எங்கேயா போட்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் போட்டால் என்ன இருக்குது? நான் தெரியணும் தானே போட்டிருக்கேன் ஓ. பொண்டாட்டின்னு. இல்லை இப்போ ஒரு காலையில் இப்போ நான் வந்து இங்கே 5 சம்திங் எந்திரிப்பேன். காலையில் எந்திரிச்சிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ மெடிடேஷன் நான் இதெல்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்வோம். ம். அங்கே இருக்கும்போது என்னென்னா 5 o'clock எந்திரிச்சிட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். அவள் வந்து ஒரு 5 o'clock எந்திரிச்சானா என்ன பண்ணுவா அவள் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னை வந்து எழுப்பா 5:30 எழுப்பா. 2 பேரும் போயிட்டு
அவனுக்கு ஸ்கூலுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு, வேலைக்கு போகிறான் பெரியவன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம். என்னை யோகா பண்ண சொல்லுவான். எனக்கு யோகா வராது. ஏன்னா என்னால் வளைக்கலாம் முடியாது. நான் சொன்னேன், "எனக்கு விட்டு நீ பண்ணு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன்." கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த செஷன் போவோம். 2 பேரும் சேம் ஏஜ் ஆமாம். தானா? ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 1 இயர் டிஃப்ரென்ஸ் தான். ஓகே. ஸோ ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, மெடிடேஷன் பண்ணுவோம். அப்புறம் அவள் வந்து மார்னிங் சோர்ஸ் இருக்கும்ல, ம். டிஷ் வாஷர் போடணும். இது வந்து லைஃப், அது லைஃப் அங்கே. ம். இங்கே நம்ம வந்து மேடு வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். அதனால் வேறு மாதிரி. பட் எஸ், ஆனால் டயரிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா வேலையும் எல்லாம் செய்யணும். இப்போ நான் கிளம்பி வந்துட்டேன்னா டோட்டல் வேலையும் அவள் தான் பண்ணணும். ஏன்னா லைக் துணி வாஷிங் மிஷினில் போடுறதுலேருந்து எடுத்து ட்ரையரில் போடுறதுலேருந்து திருப்பி மடித்து வைக்கிறது எல்லாம் அவள் தான் செய்யணும். பசங்களை அனுப்பணும். ரொம்ப கஷ்டம். எஸ். பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் த கான்வர்சேஷன். தேங்க்யூ அண்ட் எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே, மைக் ஒன்ல பேக் டு மைக். எனக்கு மைக் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைல்ல. ஸோ நான் பேக் டு மைக் தான் இப்போ நியூசிலாண்ட்லேருந்து வந்தேன். ஸோ ஐ திங்க் எனக்கு நல்லா போச்சு. பார்க்குறவங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரில. சில பேர் வீட்டில் சமைச்சிக்கிட்டே பார்த்துருப்பீங்க. சில பேர் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. சில பேர் 10 நிமிஷம் பார்த்து சேவ் லேட்டர்னு, வாட்ச் லேட்டர்னு அப்புறம் போட்டிருப்பீங்க. பட் எனிவே பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வர நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் தான் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேச முடியும். நம்ம வந்து ஒரு சேட்டலைட் சேனல்லாம் பேச முடியாது. நிறைய சென்சார் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, பாசிட்டிவாக இருங்க, நிறைய அன்பு பரப்புங்க. ஓகே, அதுக்காக தப்பாக அன்பு பரப்பிடாதீங்க, நல்லபடியாக அன்பு பரப்புங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ். தேங்க்யூ.